தன்னுடைய இளம் வயதிலிருந்து தேசபக்தியை உயிர் மூச்சாக கொண்டு மிக இளம் வயதிலேயே மக்கள் பிரதிநிதியாக மக்கள் சேவைகளை அயராது செய்து வரும் பாரத தேசத்தின் ஒட்டுமொத்த இளைஞர்களின் தலைவன், தேசிய பாஜக இளைஞரணியின் தலைவர் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களை மாநாட்டு பேருரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வந்தே 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 வீரவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல். It gives me immense happiness and joy to be addressing this massive state Yuva Morcha conference as the national president of Yuva Morcha for the first time, where our former national president of Yuva Morcha and India's most fearless and dynamic defense minister Rajnath ji is present today. தேசிய யுவ மோர்ச்சாவின் தலைவராக இவ்வளவு பெரிய ஒரு மாநாட்டிலே உங்கள் முன்னால் மிக மகிழ்ச்சிகரமாக உரையாற்றுவதிலே நான் ஆனந்தம் கொள்கின்றேன். அதுவும் கூட இதே மாநாட்டிலே நம்முடைய முன்னாள் பாஜகவின் தலைவர், மிக திறமையான தைரியமான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜி இருப்பதும் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது. Under Rajnath ji's leadership, even the mighty China has to go back from Ladakh. Under his leadership, he is protecting India's borders. Thank you, Rajnath ji, on the behalf of all young Indians for protecting India's borders, protecting our security. நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் நம்முடைய எல்லையை மிக சிறப்பாக நமக்காக பாதுகாத்துக் கொண்டு வருகின்றார். சைனா அவர்கள் கூட நம்முடைய அமைச்சரை பார்த்து பயந்து லடாக்கிலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதற்காக உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Our dynamic state president of the Bharatiya Janata Party, under whose leadership the Vetrivel Yatra has charged and galvanized all our karyakartas, and the BJP is in the most strongest position in Tamil Nadu. I thank Murugan ji for the great leadership that he is providing to BJP in Karnataka, in Tamil Nadu. நம்முடைய ஆளுமை மிக்க தலைவர், நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் தலைமையிலே இந்த வெற்றிவேல் யாத்திரை நடந்த பின்பு தமிழக பாஜக மிக வலுவான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறது. அவருக்கும் கூட என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். My dear brother, the dynamic state president of the Bharatiya Janata Yuva Morcha, under whose leadership Tamil Nadu is today seeing one of the biggest rallies of the youth of Tamil Nadu ever. My dear brother Vinod, congratulations for your hard work and your leadership. என்னுடைய அன்பு சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் தமிழக யுவ மோர்ச்சாவின் தலைவர், அவருடைய ஆளுமையிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி காட்டி இருக்கின்றார். நிச்சயமாக அவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். My general secretaries of the Yuva Morcha, Rajkumar ji, Rajesh Kumar ji, Thiru Atma Karthik ji, and all the important party functionaries on stage, and my dear brother Singam Annamalai, thank you and thank all of the Tamil Makkal who are present in this program. இந்த மேடையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் அனைவரையும் கூட நான் மனமாற வாழ்த்துகின்றேன். நண்பர்களே, Tamil Nadu is a sacred land with a hoary history. This is the pure sacred land whose history is one of the oldest in the world. This land has seen the greatest of kings, the greatest of poets,
the greatest of philosophers, and the oldest classical language in the world, I bow my hands and my feet, my head in reverence to this great land of Tamil Nadu for the great contribution it has given to India and to the world. இந்த புண்ணிய பூமி தமிழ் மண் சரித்திரம் வாய்ந்த ஒரு பூமி. இங்கே ஆளுமை மிக்க அரசர்கள், மிக சிறப்பான சங்க இலக்கியத்தை கொடுத்த அற்புதமான புலவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அற்புதமான சித்தாந்தத்தை நம்முடைய பாரத நாட்டுக்கு வழங்கியவர்கள் அனைவரும் பிறந்த இந்த நாட்டிலே நான் இந்த மண்ணிலே என்று காலடி எடுத்து வைத்திருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை மறுபடியும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். We are all very keen and waiting to hear Rajnath ji. I will not take much time, but I want to make only 2 or 3 very important points, because the future of the youth of Tamil Nadu is dependent on this very important election that is coming very soon. Friends, our challengers, our opposition in this election is the DMK party. In the last 2 terms, under the leadership of the Prime Minister Narendra Modi and the NDA government in Tamil Nadu, we are witnessing a lot of progress and development. This progress and development must not be stopped. It must not be halted. We must go on this path of prosperity and growth of Tamil Nadu forward. However, DMK is our challenge. And let me tell you today, DMK does not represent Tamil Nadu's young people or the spirit of Tamil people in any way. DMK does not represent Tamil Nadu spirit. DMK is anti-Tamil, and I will tell you the reasons. நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய எழுச்சிமிகு உரையை கேட்பதற்காக நானும் வேகமாக என்னுடைய உரையை முடித்து விடுகின்றேன். இருந்தாலும் கூட உங்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தமிழகத்தில் நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவும் சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய கடமை. உங்களுக்கு தெரியும், 2 முறை மத்தியிலே ஆட்சியில் இருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்கள் வந்த பின்பு நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் இருக்கின்றது. நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே எதிராளியாக களம் காணப் போவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதத்திலும் கூட உங்களையோ தமிழ்நாட்டையோ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. குறிப்பாக தமிழர்களின் நலனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி அது. ஏன் என்பதற்கு சில விளக்கங்களை நான் கூறுகின்றேன். The very first point, this is a Yuva Morcha conference. I see thousands and thousands of Yuva Morcha Karyakartas coming from very common families, armed Karyakartas of the party. We are working hard for the party. All our Yuva Morcha Karyakartas on the stage, none of us come from big political families. But DMK has changed definition of democracy in Tamil Nadu. DMK's definition of democracy is of the family, by the family, for the family. We must reject this family politics of DMK. We must bring real democracy in Tamil Nadu. This is the spirit of Tamil Nadu's BJP. இது யுவ மோர்ச்சாவின் மாநாடு என்பதற்காக இந்த விஷயத்தை கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், நீங்கள் அனைவரும் சாதாரண குடும்பத்திலே பிறந்து உங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை புதைத்து விட்டது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கட்சி நடத்துவதே ஒரு குடும்பத்திற்காக, ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு குடும்பம் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக. Friends, I come from a very common family. My party recognized a Karyakarta like me, gave me an opportunity. In only the Bharatiya Janata Party can a common Karyakarta from a family who is not in politics, only in the BJP can they become MP, they can become MLA, they can become national president, they can become state president. Our example of Muruganji, Vinodji, Rajnathji, hundreds and thousands of examples are there where only in the Bharatiya Janata Party young Karyakartas, young political leaders are made leaders of the society. This is only in the Bharatiya Janata Party. Kudumbam ungal kachi, kachiye yangal kudumbam. This is the Bharatiya Janata Party. நான் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மனிதன்.
இந்த கட்சியில் மட்டும்தான், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் அனைவரும் சாதாரணமானவர்கள். நம்முடைய அகில இந்திய தலைவரும் சரி, நம்முடைய மாநில தலைவரும் சரி, சாதாரண குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். டிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன வாக்கியம் என்றால், குடும்பம் உங்கள் கட்சி, எங்களுக்கு கட்சியே குடும்பம் என்பதைத்தான் இவர்கள் மறுபடியும் சொல்கின்றார். Friends, the second thing that the DMK is anti-Tamil is because DMK represents a very bad, virulent ideology which is anti-Hindu. Every Tamil is a proud Hindu. This is the sacred land which has the highest number of temples in the country. Every sacred inch of Tamil Nadu is sacred. Every soil particle of Tamil Nadu is Punya Bhumi. But the DMK is anti-Hindu. Therefore, we must defeat the DMK. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்துக்களுக்கு மிக எதிரான ஒரு கட்சி, இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தையே சித்தாந்தமாக கொண்டிருப்பது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிக அதிகமான கோயில் இருப்பது இந்த நாட்டில் மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு விஷயத்திலும் கூட புண்ணியம் இருக்கின்றது. அந்த புண்ணிய பூமியிலே டிஎம்கே நடத்துவது இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றது. The contribution of the great Tamil scholars, saints, philosophers, singers, poets to Hindu dharma has had influence all around the world. But today, whenever DMK has got a chance to be in power, they have grabbed temple lands, their statements have hurt Hindus, and they have always done things which have insulted our religious belief. But when election comes, they start acting as though they are devout Hindus. Today, all youth of Tamil Nadu must ask one question to the hypocrites of DMK. Hindu asingam, Hindu madam asingam, Hindu நம்பிக்கை இல்லை, ஆனால் Hindu vote மட்டும் தேவை. What is this, brother? இந்த தமிழக புண்ணிய பூமியிலே பலாயிரம் சித்தர்கள், சித்தாந்தவாதிகள், மிக அற்புதமான பாடலை கொடுத்த புலவர்கள் வாழ்ந்த நாடு. இங்கே டிஎம்கே என்கின்ற கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது கோவில்களை மட்டுமல்ல, கோவில் நிலத்தையும் அபகரித்து அதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டிக் கொண்ட ஒரு கட்சி. ஆனால் எலெக்ஷன் சமயத்திலே மட்டும் சந்தர்ப்பவாதிகளாக மாறிவிட்டு தான் ஒரு இந்து என்று காட்டிக்கொள்கின்ற கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். உங்களுக்கு இந்துவை பற்றி தரக்குறைவாக பேசுகின்றீர்கள், ஆனால் தேர்தல் வரும் பொழுது மட்டும் முழுமையான இந்துவாக உருமாறி வருகின்றீர்கள். என்ன சகோதரரே ஏதோ? Friends, the DMK tries to paint the BJP as anti-Tamil and as a Hindi party. I want to ask DMK, I want to ask Stalin, if BJP was a Hindi party, would I, from Bengaluru, who does not know Hindi properly, would I have been made national president of the youth wing of this party? Would Vanadi Srinivasan be made the head of the party's National Mahila Morcha? Bharatiya Janata Party is the only party that respects and promotes all regional languages of India. If Tamil has to survive, Hindutva has to win. If Kannada has to win, Hindutva has to win. Therefore, the BJP represents the spirit of Tamil Nadu and the spirit of Tamil language. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசியல் யுக்திக்காக நம்முடைய பாஜகவை தமிழர்களுக்கு எதிரான கட்சி, ஹிந்தி மொழி கட்சி என்று பரப்புரையாற்றுகின்றார்கள். அது ஒருவேளை உண்மை என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்படி இருந்தால் பெங்களூரிலே பிறந்து கன்னடம் பேசக்கூடிய நான் எப்படி யுவ மோர்ச்சாவின் அகில இந்திய தலைவராக நம்முடைய கட்சியால் எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்? உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களும் கூட அகில இந்திய மகளிர் அணி தலைவியாக பொறுப்பை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாஜக என்கின்ற கட்சி பிராந்திய மொழிகளுக்கான கட்சி. பிராந்திய மொழிகள் உயிரோடு இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்துத்துவம் என்கின்ற கொள்கை நன்றாக இருக்க வேண்டும்.
Friends, I would want to conclude by telling you only one thing. Whenever and in wherever, whichever part of the world, young Tamilians have gone, they have brought lot of credit and success and fame to India. Ramanujam, C.V. Raman, today if you look at T. Natarajan from Salem, you look at the achievers of Tamil Nadu. Whenever young Tamilians have given a chance, they have gone up and above and brought fame to the country. We need today a non-corrupt government, a government which promotes the talent of young people in Tamil Nadu, and only one government under the leadership of Prime Minister Narendra Modi in Delhi and the NDA leadership in Tamil Nadu can work for the benefit of the young people of Tamil Nadu. Kindly request you to fight for this great cause of keeping Tamil Nadu's future high. This is the only reason why all of us have come here to make the request to you. நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன். எங்கே எல்லாம் இந்த உலகத்திலே தமிழர்கள் சென்றார்களோ அங்கே எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, வெற்றி அடைந்தார்கள். உங்களுடைய ஊரிலிருந்து புறப்பட்ட ராமானுஜம் அவர்கள், சி.வி. ராமன் அவர்கள் இந்த பகுதியிலே நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியிலே ஆடிக்கொண்டிருக்கிற டி. நடராஜன் அவர்கள், இவர்கள் அனைவருமே தமிழர்கள், தமிழ்நாட்டுக்காக பெருமை கொடுத்தவர்கள். நான் இங்கே முக்கியமாக வந்திருப்பது என்னவென்றால், தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ஊழல் இல்லாத அரசு இங்கே அமைய வேண்டும். டெல்லியிலே நரேந்திர மோடி அவர்கள் இருப்பதை போல தமிழகத்திலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலான அரசு இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் நம்முடைய தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அகில இந்திய அளவிலிருந்து ராஜ்நாத் சிங் ஜி அவர்களும் நானும் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றோம். Friends, I thank you for the love that you have given for the Bharatiya Janata Party here. Together let us resolve, let us promise, and let us come to a conclusion that together we will build a new Tamil Nadu, a prosperous Tamil Nadu, a Tamil Nadu which, like has always in the history, given leadership and direction to the rest of the country. This is the responsibility of every youth of Tamil Nadu. I thank our dynamic state president Muruganji and my dear brother Vinod, under whose leadership this fantastic Yuva Morcha conference has been organized for this huge gathering. I again thank Rajnath ji for taking his time out, coming here and blessing all the young karyakartas of Tamil Nadu. Thank you so much. Bharat Mata ki! Bharat Mata ki! நீங்கள் எனக்கு காட்டிய அன்பிற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய சங்கமத்திலே நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழி என்னவென்றால், ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். இந்த புதிய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும்? சரித்திரத்திலே தமிழகம் என்பது நம்முடைய இந்திய திருநாட்டுக்கு ஒரு ஆளுமையை கொடுத்திருக்கிறது, இந்திய திருநாட்டுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதே போன்ற தமிழகத்தை உருவாக்குவது உங்களுடைய கடமை. இங்கே நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்களையும் நம்முடைய இளைஞரணி தலைவர் வினோத் பி செல்வம் அவர்களையும் மற்றும் ஒரு முறை வாழ்த்தி உங்களுடைய அன்புக்காக என்னுடைய நன்றிகளை மறுபடியும் நான் பதிவு செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அறநிலைக்கா தள்ளவை நீக்கி மரநிலைக்கா மானமுடையது அரசு. தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமை